தாங்கள் செய்த மோசடி அம்பலமாகிவிடுமோ, சேர்த்திருக்க அந்த போலியான வாக்காளர்கள், திருட்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள் என்ற அச்சத்திலே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் குறித்து அதிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நிர்வாகிகளுக்கு விளக்கியுள்ளார். இன்னைக்கு திமுக சொல்லுகிற போது, திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லுகிற மாதிரி பண்டிகை வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு சொல்றதுலாம் நம்பாதீங்க. நீதிமன்றம் சொல்ல கண்டிப்பாக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணி கண்டிப்பாக நடைபெறும். தேர்தல் ஆணையம் மாற்றாது, தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கும். ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணுவது போல, ஏதோ தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுத்திட்டதா போல, தமிழ்நாட்டுக்கு பெரிய இது வந்துட்டா போல இன்னைக்கு ஸ்டாலின் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, 12 மாநிலம் நடக்குது. இது ஏதோ எதிர்கட்சி மாநிலம் மட்டும் நடக்கல, ஆளுகின்ற பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்திலும் நடக்குது, குஜராத்லயும் நடக்குது, எல்லா மாநிலத்திலும் நடக்குது, 12 மாநிலத்திலும் நடக்கிறது. ஆக இன்னைக்கு எங்கே தன்னுடைய பித்தலாட்டம், தாங்கள் செய்த மோசடி அம்பலமாகிவிடுமோ, சேர்த்திருக்க அந்த போலியான வாக்காளர்கள், திருட்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள் என்ற அச்சத்திலே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறது. அவங்க அடிமொழியிலே நீ கை வச்சுட்டாங்க. இதுக்காக இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்காக தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணி செய்து கொண்டிருக்கிறது. பீகார்ல சொன்னாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் சொன்னா காரணம் இருக்குது, அங்க அண்டை நாடு இருக்குது. அண்டை நாட்டில் இருக்கிறவங்க பல காலமா இங்க வந்து தங்கி இருந்திருக்கிறான். அதனால அந்த போரிலே ஏதாவது வாக்காளர் நீக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்க என்ன அண்டை மாநாடு நாடு இருக்குது? இங்க இருக்கிற ஒரே ஆள் யாரு? இலங்கை தமிழர்கள். இலங்கை தமிழர் யார் இந்தியாவுக்குள்ள எவ்வளவு கணக்கு வழக்கு இருக்குது? வேற யாரும் கிடையாது. இன்றைக்கு எது எடுத்தாலும் இந்த அரசு, திமுக அரசு திசை திருப்ப பார்க்கிறது, மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி தங்களுடைய தவறை மறைக்க பார்க்கிறது. அதுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.